There was a young brother who once stayed in our house. எங்களுடைய வீட்டிலே ஒரு வாலிப சகோதரர் தங்கி When the இருந்தார். church was in our house, we had many young brothers staying in our house. ஆரம்ப காலத்திலே என்னுடைய வீட்டிலே குடும்பத்திலே சபை கூடினது. அப்பொழுது अनेक வாலிபர்கள் இருந்தார்கள். So we were very good to these people. We did all types of things for them. இந்த வாலிபர்களுக்கு நாங்கள் நல்லவர்களாகவே இருந்தோம். அவங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்து But வந்தோம். one of them grew up, got a good job, ஆனால் ஒரு வாலிபன் வளர்ந்து நல்ல வேலை கிடைத்தது. went somewhere else and completely forgot about us. எங்கேயோ போய் விட்டார். முழுமையாக எங்களை மறந்து விட்டார். Left our church. சபையை விட்டு போய் விட்டார். Never even wrote one thank you note saying, Brother Zach, thank you for all that you did in many years in அநேக ஆண்டுகளாக எனக்கு எவ்வளவு உதவி செய்தீர்கள், எவ்வளவு நன்மை செய்தீர்கள், இதற்கு உங்களுக்கு நன்றி என்று சொல்லி ஒரு கடிதம் கூட போடவில்லை. So I was thinking one day, ஒரு நாளிலே நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். and the Lord said to me, ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார், the fault is not with him. குறை அவன் மீது அல்ல, The fault is with you. குறை உன் மீது தான் என்று சொன்னார். I was surprised. வியந்து போனேன். I said, with me, what did I do? I never did him any harm. நான் இந்த தீமையும் செய்யவில்லை, என்னிடத்தில் என்ன தவறு இருக்கிறது ஆண்டவரே? The Lord said, you are ஆண்டவர் சொன்னார், expecting him to thank you. நீ அந்த வாலிபன் உனக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய். அந்த எதிர்பார்ப்பு. I said, Lord, is that a sin? ஆண்டவர், அது பாவமா? To expect somebody to say thank you, is that a sin? யாராவது எனக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது பாவமா? I never knew that was a sin. இது பாவம் என்று எனக்கு தெரியவே தெரியாதே ஆண்டவரே. I said, Lord, why? ஏன் பாவம் என்று கேட்டேன். The Lord said this, ஆண்டவர் சொன்னார், whenever you serve any of my children, எப்பொழுதெல்லாம் என்னுடைய பிள்ளைகளுக்கு நீ ஒரு ஊழியம் செய்கிறாயோ, பணி செய்கிறாயோ, you must not do it as unto them. அவர்களுக்கு செய்வது போல நீ செய்யக்கூடாது. You must do it as unto me. எனக்கு செய்வது போல நீ செய்ய வேண்டும். So when you did that goodness to that young man, அந்த நன்மையான காரியத்தை அந்த வாலிபனுக்கு நான் செய்த பொழுது, if you did it unto me, எனக்கு செய்வது போல நீ செய்திருப்பாய். then you must expect the thanks from me. நீ என்னிடத்திலிருந்து தான் நீ நன்றி எதிர்பார்த்திருக்க வேண்டும். Why are you expecting it from him? ஏன் அவனிடத்திலிருந்து நன்றி எதிர்பார்க்கிறாய்? Because you did it as unto him. நீ அவனுக்கு செய்வது போல செய்தபடினாலே தான். I said, thank you, Lord, for that light. ஆண்டவரே, இந்த வெளிச்சத்துக்காக நன்றி என்று சொன்னேன்.